அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த இனிய சகர் வேளையில் நல்லோர்களின் நந்தவனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த இறுதி நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, பெருநாள் தினத்தன்று முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நோன்பு எப்படி கடமையோ அதுபோல முஸ்லிம்கள் அனைவருக்கும் இன்னொரு கடமை இருக்கிறது. இந்த கடமை யாருக்கு பண வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான். நோன்பு வைக்கும் அளவுக்கு யாருக்கு ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்கு நோன்பு கடமை. அதே போல சதகத்துல் ஃபித்ர் என்கிற இந்த தர்மத்தை கொடுப்பது யாருக்கு பண வசதி இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் சூரிய உதயத்துக்கு முன்னர், பெருநாளுடைய சூரிய உதயத்துக்கு முன்னர் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையின் சார்பிலும் தகப்பனார் சதகத்துல் ஃபித்ரை யாராவது ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். சூரிய உதயத்துக்கு பின்னர் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையின் சார்பாக தர்மம் கொடுப்பது கட்டாயம் இல்லை. ஒரு வீட்டில் வாப்பா, அம்மா, கணவன், மனைவி, பேரம்பேத்திங்க இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் சார்பிலும் அந்த வீட்டின் சம்பாதிக்கக்கூடிய தகுதி உள்ளவர் இந்த பணத்தை கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை அறிவித்திருக்கிறது. ஷாஃபி மதுஹபின்படி 2 கிலோ 400 கிராம், 2.5 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி, 2 கிலோ 400 கிராம் தானியம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அனவி மதுஹபு கூறுகின்ற அளவு என்னவென்றால் 1 கிலோ 633 கிராம் தானியம் அல்லது அதற்கு இணையான பணம் 90 ரூபாய். 100 ரூபாய் நான் ரவுண்டாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், தாராளமாக கொடுக்கலாம், தவறில்லை. இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிமான ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இதனுடைய நோக்கம் பெருநாள் தினத்தன்று ஏழைகள் யாரும் பசித்திருக்க கூடாது என்பதுதான். இதற்கு காரணம் என்னவென்றால், யாரேனும் நோன்பாளிகள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நோன்பினுடைய கண்ணியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது நோன்பினுடைய தகுதிக்கு குறைவான பேச்சுக்களை பேசுவது, செயல்களை செய்வது என்ற இந்த மாதிரியான நோன்புக்கு பங்கம் ஏற்படக்கூடிய செயல்களை செய்திருந்தால் அதற்கெல்லாம் பரிகாரமாக சதகத்துல் ஃபித்ர் அமையும் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனுக்கு செய்த அந்த நோன்பில் ஏதேனும் குறை இருந்தால் மனிதர்களுக்கு தர்மம் செய்து அந்த தவறை நீங்கள் ஈடுகட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னரே இந்த தர்மத்தை ஏழைகளின் கையிலே சேர்ப்பித்து விட்டுத்தான் தொழுகைக்கு வர வேண்டும். தொழுகைக்கு பிறகு இந்த தர்மத்தை கொடுப்பது சதகத்துல் ஃபித்ர் அல்ல, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் தான் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு காலையில் ஏழைகளை தேடி சென்று கொடுக்க முடியாது, தொழுகைக்கு ரெடியாகிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் முற்படுத்தி கொள்ளலாம். இல்லை நாங்கள் எங்கேயோ போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், அங்கே போய் ஏழைகளை தேட முடியாது, அதை விட நாட்களை முன்கூட்டியே கொடுக்கலாம், தவறில்லை, அந்த தர்மம் நிறைவேறும். ஆனால் தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் நன்றாக குளித்து புத்தாடை அணிந்து தக்பீர் முழங்கிய வண்ணம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று தக்பீர் முழங்கிய வண்ணம் தொழுகைக்கு வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், வலித்து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரும், நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக இறைவனை பெருமைப்படுத்துவதற்கும் நாம் இந்த நோன்பை கடமையாக்கிறோம் என்று கூறுகிறான். எனவே நோன்பை முடித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற போது ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு நாம் நோன்பு வைக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் வண்ணம் சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு எதையாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டுத்தான் சுபுஹுக்கே வர வேண்டும். அது ஒரு சுன்னத். பெருநாள் தொழுகைக்கு வரும்போது ஒரு வழியாகவும் செல்லுகின்ற போது இன்னொரு வழியாகவும் செல்வது பெருநாள் தினத்தன்று கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு சுன்னத்து. ஏனென்றால் புத்தாடைகளை அணிந்து தக்பீர் முழங்கிக் கொண்டு எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும், எல்லா வீதிகளையும் மக்கள் மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். பெருநாள் தினத்தன்று
நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பு நெஞ்சங்களை சந்திப்பதும், அவர்களுக்கு பரிசளித்துக் கொள்வதும், உற்றார் உறவினர்களை சந்திப்பதும், அவர்களிடத்திலே சுகம் விசாரித்துக் கொள்வதும், நேரில் சென்றவர்களை கட்டி தழுவி ஆனந்த பரவசத்தை வெளிப்படுத்திக் கொள்வதும் ஒரு முக்கியமான நபி வழியாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் நோக்கம் என்னவென்றால் மகிழ்ச்சி எங்கும் நிறைந்திருக்க வேண்டும். நான் அவற்றை பேச மாட்டேன், இவற்றை பேச மாட்டேன், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. பேசாமல் இருக்கக்கூடிய, துண்டித்து செல்லக்கூடிய உறவுகளை எல்லாம் தேடி சென்று இந்த மகிழ்ச்சியை பரிமாறி பேசுவதற்கு பெருநாளை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த பெருநாள் செய்தியை உங்களுக்கு சொல்லி, கடந்த 33 ஆண்டு காலமாக இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறது தனம் வீடியோ விஷன் என்கிற நிறுவனம். உங்களுடைய அபிமானத்தை பெற்ற தனம் வீடியோ விஷன் என்கிற நிறுவனத்தில் நான் 2001ஆவது ஆண்டில் இருந்து தொடர்ந்து 20, 26, 25, 26 ஆண்டு காலமாக ரமலானின் சகர் நேர வேளையில் உரையாற்றி வருகிறேன். மாதம் 30 நாளும், ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேர வேளையில் ஒரே தலைப்பில் உரையாற்றுகின்ற ஒரு வழிமுறையை தனம் வீடியோ விஷன் வழியாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உள்மார்க்க விவகாரங்களில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் மட்டுமே பேசப்பட்டு வந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு இடையிலே பிளவை விதைக்கின்ற எண்ணத்தோடு முரண்பட்ட கருத்துக்கள் ஊதி பெரிதாக்கப்பட்டு அவை மட்டும்தான் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் என்று நடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புனிதமிக்க ரமலான் மாதம் இதற்காக இறைவனால் அருளப்பட்ட மாதம் அல்ல. அது முஸ்லிம்களிடையிலே இறை அச்சத்தையும் ஈமானிய பிடிப்பையும் கொள்கை பற்றுறுதியையும் உருவாக்குவதற்காக வரும் மாதம். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்குத்தான் நான் இந்த நோன்பை இதிலே கடமையாக்கி இருக்கின்றேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதனால் மூமின்களுடைய ஈமானை வளர்த்தெடுக்கின்ற மார்க்க பற்றில் மேலும் அவர்களுக்கு உறுதியை தருகின்ற வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையில் 26 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்காற்றி வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நல்லோர்களின் நந்தவனம் என்கிற இந்த நிகழ்ச்சி வரலாற்று புகழ்மேவிய பேரறிஞருடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்களை, அவர்கள் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற நன்னடத்தைகளை, அவர்கள் செய்த தியாகங்கள், கல்விக்காக அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள், அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்து சென்ற ஒழுக்கங்கள், அவை அனைத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இருந்ததென்ற உங்களுடைய பாராட்டு வார்த்தைகள் எங்களுடைய செவிகளை வந்தடைந்தன. அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இதனுடைய பலனை அனைத்து மக்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தந்துள்ள வேண்டும் என்கின்ற துவாவை இந்த நிறைவு நாளில் நாம் செய்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. தனம் வீடியோ விஷன் சார்பிலும் என் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் என்கின்ற பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.